மோனிஷ்காந்த். நான் இன்று மைசூரை ஆட்சி செய்த மன்னர்களுள் குறிப்பிடத்தக்க ஒருவராக கருதப்படும் திப்பு சுல்தான் என்பவரை பற்றி சில வார்த்தைகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இவர் கர்நாடகா மாநிலத்தில் உள்ள தேவனஹள்ளி என்ற இடத்தில் பிறந்தார். கல்வியில் சிறந்து விளங்கிய திப்பு சுல்தான் தனது இளம் வயதிலேயே தனது தந்தையுடன் பல போர்க்களம் கண்டார். இதனால் தனது 16 வயதிலேயே யுத்த தந்திரங்கள், ராஜதந்திரங்கள் என அனைத்திலையும் தேர்ச்சி பெற்று விளங்கினார். தன்னுடைய தந்தை ஹைதர் அலியின் மரணத்திற்கு பின்பு சுல்தானாக அரியணை ஏறினார். தொடக்க காலத்திலிருந்தே ஆங்கிலேயர்களுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கி கிழக்கிந்திய கம்பெனியின் அதிகாரத்தை உடைத்தெறியும் அளவுக்கு பெரும் சவாலாக இருந்து தன்னுடைய கடைசி மூச்சு நிற்கும் வரை ஆங்கிலேயர்களை உறுதியுடன் எதிர்த்து போராடிய மாவீரன் திப்பு சுல்தான் இளம் வயதிலேயே திறமை பெற்ற போர் வீரனாகவும் வளர்ந்த பின்பு சிறந்த ஆட்சியாளராகவும் நிர்வாகியாகவும் மற்றும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் விளங்கினார். ஏன் உயிர் பிரியும் நேரத்தில் கூட தங்களுக்கு அடங்கி நடக்க வேண்டும் என்று ஆங்கிலேயர்கள் கூறிய போது முடியாது என மறுத்து கர்ஜனையோடு ஆடுகளைப் போல 200 ஆண்டுகள் வாழ்வதை விட புலியை போல் 2 நாட்கள் வாழ்ந்து மடிவதே மேல் என்று முழங்கியபடியே மரணத்தை தழுவினார். இதனாலே நாம் அவரை மைசூர் புலி என்று அழைக்கிறோம். போர் வியூகத்திலும் இராணுவ தொழில்நுட்பத்திலும் ஆங்கிலேயர்களை நடுநடுங்க வைத்த மாவீரன் திப்பு சுல்தான். இந்திய விடுதலை போராட்டத்தில் ஒரு வீர வரலாறு படைத்தவர் திப்பு சுல்தான் என்றால் அது மிகையாகாது. நன்றி.